வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு ஃபுட் சீரீஸ்ல எங்க மாமியார் எங்களுக்கு மீன் குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நாங்க கம்மா மீன்ல கட்லா மீன் 1 கிலோவும் முட்டைப்பாறை மீன்ல 1 கிலோவும் எடுத்திருந்தோம். நிறைய பேருக்கு மீன் எப்படி சரியான முறையில கழுவணும்ன்றது தெரியறது இல்ல. அதனால நாங்க மீன் எப்படி சுத்தமா கழுவணும் அப்படின்ற வீடியோவும் தனி வீடியோவா நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்றேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்க கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இந்த மீன். நாங்க மீன் வாங்கும் போது எப்படி இருந்ததுனோ கழுவி எடுத்து வச்சதுக்கு அப்புறமும் இது எப்படி இருக்கும்னு நீங்க அந்த வீடியோல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். அவ்வளவுதான், மீன் நாங்க நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும்ன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பழம் தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சுக்கோங்க. மீன் குழம்பு செய்யற சட்டி அடுப்புல வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது குழம்பு கூடுதல் டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலா எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நாங்க பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கோம். ஆனா இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே சேர்த்துட்டோம். இது கூட ஒரு 50 கிராம் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஊறுற நேரத்துக்குள்ளேயும் இது மீன் குழம்புக்கு நம்ம என்னென்ன அரைக்கலான்றதை பார்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு, கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்க்கணும். நாங்க எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திருக்கோம். ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள், நம்ம வீட்டுல அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கரைச்ச புளி கரைசலை இந்த குழம்போட சேர்த்துக்கலாம். இதை நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அடுத்து புளியை கரைச்சி ஊத்துக்கோங்க. எங்களுக்கு இந்த ஒரு டைம் போட்டதே போதுமான அளவு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் சீலை அரைச்சி ஊற்றணும். ஒரு 2-3 தேங்காய் சீலை அரைச்சி எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, தேவைக்கு அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்தீங்கன்னா குழம்போட டேஸ்ட் கெட்டு போயிடும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த மீனை இது கூட சேர்த்துக்கோங்க. நாங்க வறுக்கிறதுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் மீனை பிரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ வறுக்கிறது எப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு எடுத்து வச்சிருந்த மீனை இது கூட சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு என்னென்ன மீன்னா இந்த வால், தலை, ஒரு 2-3 உடம்பு பீஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. முதல் டைம் போடும்போது மட்டும் கரண்டி யூஸ் பண்ணி கிண்டி விடுங்க. அடுத்து கிண்டும் போது இந்த மாதிரி ஒரு 2 பக்கமும் துணியை பிடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா சட்டியை தூக்கி நல்லா விளாவி விடுங்க. அப்பதான் மீன்லாம் உடையாம நல்லா நமக்கு கிடைக்கும். இப்ப குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க மீன் குழம்ப இறக்கிடலாம். இப்ப வறுக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தா நாங்க வீட்டுல அரைச்சி வச்சிருந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவைக்கு ஏத்தாப்புல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுக்கிறதுக்குன்னு தனியா பிரிச்சு வச்சிருந்த மீன் எல்லாம் இதுல ஒரு மீனா போட்டு ஃபுல்லா இதுல நல்லா மசாலா அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க வறுக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சிருந்த எல்லா மீன்லயுமே இந்த மாதிரி நல்லா மசாலா உள்ள வெளியில நல்லா பிடிக்கிற அளவுக்கு தடவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த காமமா நீங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.